Welcome to Education Time in Tamil CBSE Class 11th Chapter 2 இருக்கிற Part 3 video. இதில் Estimation of very small distance and sizes of a molecule. இந்த டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி Part 2ல் பார்த்தோம் அப்படின்னா இதே லென்த்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட், அதாவது லார்ஜ் சைஸில் இருக்கக்கூடிய லென்த்தை, அதிகமான தூரத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடை பற்றி பார்த்துருப்போம். இப்போ பார்க்க போகிறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் சைஸ், அதாவது மாலிகுல்ஸோட சைஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன முறையை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைஸஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ், நம்ம மாலிகுலோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10⁻⁻8 meter to 10⁻10 meter இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம வந்து மாலிகுல்ஸோட சைஸை எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம் ஸ்க்ரூ கேஜ் ஆர் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர் அப்படிங்கிறது இஸ் யூஸ்டு ஃபார் அன் accuracy of 10⁻⁴ meter. ஸோ அப்போ வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்ணி 10⁻⁴ மீட்டர் வரலும் நம்மளால் அக்யூரஸியை மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நமக்கு வரல, ஏன்னா அதை விட கம்மியான ரேஞ்சு தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ காஜ் அண்டு ஸ்பெக்ட்ரோமீட்டர், இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறோம். இதில் நம்மளால் எவ்வளோ தூரம் மெஷர் பண்ண முடியும்? யூஸ்டு டு மெஷர் லென்த் ஆஸ் லெஸ் அஸ் 10⁻⁵ மீட்டர். அப்போ இதை வந்து 10⁻⁵ மீட்டருக்கும் லெஸ் தென் ஆஃப் அமௌண்ட்டை வந்து சைஸை தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அப்போ இதுவும் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரல, ஸோ இதாலையும் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு மெஷர் வெரி ஸ்மால் சைஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் வித் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அப்போ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மைக்ராஸ்கோப். ஆப்டிக்கல் மைக்ராஸ்கோப் யூசஸ் விசிபிள் லைட். ஆப்டிக்கல் மைக்ராஸ்கோப்பில் விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போ ரெசல்யூஷன் டு விச் அன் ஆப்டிக்கல் மைக்ராஸ்கோப் கேன் பி யூஸ்டு இஸ் த வேவ் லென்த் ஆஃப் லைட். அப்போ அதனுடைய நுணுக்கம், அதாவது அதில் எவ்வளோ துல்லியமாக ஆப்டிக்கல் மைக்ராஸ்கோப்பால் எவ்வளோ துல்லியமாக நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதில் யூஸ் பண்ணக்கூடிய விசிபிள் லைட்டோட வேவ் லென்த்தை பொறுத்து தான் நமக்கு அமையுது. ஓகேவா? ஸோ அப்போ வேவ் லென்த்தை பொறுத்து தான் நம்மளால் அந்த ஆப்டிக்கல் மைக்ராஸ்கோப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ துல்லியமாக அளக்க முடியும் அப்படிங்கிறது அமையுது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் விசிபிள் லைட்டோட வேவ் லென்த், அப்போ விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா about 4000 ஆங்ஸ்ட்ராங் டு 7000 ஆங்ஸ்ட்ராங் வரும். அப்போ ஒரு ஆங்ஸ்ட்ராங்கிறது 1 ஆங்ஸ்ட்ராங் 10⁻⁻10 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் உள்ளதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ ஹென்ஸ் அன் ஆப்டிக்கல் மைக்ராஸ்கோப் கேனாட் ரிசால்வ் பார்ட்டிக்கல் வித் சைஸஸ் ஸ்மாலர் தென் திஸ். அதனால் அதை விட சின்ன சைஸில் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ ஆப்டிக்கல் மைக்ராஸ்கோப்பாலே நம்மளால் மாலிகுல் சைஸை மெஷர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பும் டனலிங் மைக்ராஸ்கோப்பும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் எடுத்தோம்னா electron beams can be focused by properly designed electric and magnetic field. ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரான் பீம்ஸை வந்து நம்ம எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பில் உருவாக்குறோம். அந்த பீம்ஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மெஷர் பண்ணுறதோட அதாவது அக்யூரசி எவ்வளோ வந்து நம்மளால் துல்லியமாக மெஷர் பண்ண முடியும். ரிசால்விங் டு விச் அன் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் கேன் பி யூஸ்டு இஸ் த வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அப்போ அது எதை பொறுத்து அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆப்டிக்கல் மைக்ராஸ்கோப்பில் விசிபிள் லைட்டோட வேவ் லென்த்தை பொறுத்து இருக்குதோ அதே மாதிரி எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பும் எலக்ட்ரானோட வேவ் லென்த்தை பொறுத்து தான் அதனோட ரெசல்யூஷன் பவர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதோட ரெசல்யூஷன் பவர், எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் ரெசல்யூஷன் பவர் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the wavelength of electron can be as small as the fraction of an angstrom. ஸோ அப்போ அந்த வேவ் லென்த்தோட ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆங்ஸ்ட்ராங்கில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ஷன் அளவு தான் இருக்குது. சச் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் வித் ரெசல்யூஷன் ஆஃப் 0.6 ஆங்ஸ்ட்ராங்
have been built. அப்ப இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா 0.6 ஆங்ஸ்ட்ராம் அளவு மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை உருவாக்கியிருக்காங்க. அப்ப இதால ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வருது. 10⁻⁻8 மீட்டர் டு 10⁻−10 மீட்டர் அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ அப்போ இதால இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம மாலிகுல் சைஸ், ஆட்டம் சைஸ்லாம் மெஷர் பண்ண முடியும். they can almost resolve atom and molecule in the material. ஸோ மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா in recent time tunneling microscope has been developed in which against the limit of resolution is better than an angstrom. அதே மாதிரி ஆங்ஸ்ட்ராங்லயே ஒரு குறிப்பிட்ட லிமிட் ஆஃப் ஆங்ஸ்ட்ராங்க மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா பெட்டரா வந்து இந்த டனலிங் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கியிருக்கோம். இட் இஸ் பாசிபிள் டு எஸ்டிமேட் த சைஸ் ஆஃப் மாலிகுல். இதை வச்சும் நம்மளால மாலிகுலோட சைஸை மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மாலிகுலோட சைஸை மெஷர் பண்ணுறது. அதாவது மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டனலிங் மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மாலிகுலோட சைஸை மெஷர் பண்ணுறது. இதெல்லாம் இல்லாமையே நம்ம சிம்பிளான மெத்தடில் எப்படி மாலிகுலோட சைஸை மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the simple method of estimating the molecular size of oleic acid. இப்போ oleic acid அப்படிங்கிற ஒரு ஆசிடை எடுத்துக்கிட்டு அதோட மாலிகுல் சைஸை சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ oleic acid is the soapy liquid. Okay, so with the large molecular size of the order of 10⁻⁻9 meter. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஆசிட், ஆலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சோப்பி லிக்யூடா, அதாவது மாலிகுல் வந்து கொஞ்சம் தின் மாலிகுலாக இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாலிகுலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁻9 மீட்டர் சைஸில் இருக்கும். இப்போ அந்த சைஸை நம்ம கரெக்டாக எப்படி மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஐடியா யூஸ் டு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் த மோனோமாலிகுலர் லேயர். இந்த ஆசிடோட மோனோமாலிகுலர் லேயரை உருவாக்கணும். அப்போ மோனோமாலிகுலர் லேயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுல் எல்லாமே ஒரே லேயராக மட்டும்தான் ஃபார்ம் ஆகணும். இப்படி மாலிகுல் எல்லாமே ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகி ஒரே சிங்கிள் லேயராக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மோனோமாலிகுலர் லேயர். இப்படி ஃபார்ம் ஆகுது, ஒன்று மேலே ஒன்று இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ரெண்டு லேயர் இருந்தால் டை மாலிகுலர் லேயர். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் சிங்கிள் லேயராக மட்டுமே ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மோனோ மாலிகுலர் லேயராக ஃபார்ம் பண்ணுவோம். எது மேலே ஃபார்ம் பண்ணும், ஓலிக் ஆசிட் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே அந்த ஆசிடோட சிங்கிள் லேயரை ஃபார்ம் பண்ண வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து dissolve 1 cm³ of oleic acid in the alcohol to make a solution of 20 cm³. இப்போ எவ்வளோ நம்ம oleic acid எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 cm³. அப்போ 1 சென்டிமீட்டர் லென்த்து, 1 சென்டிமீட்டர் பிரெத்து, 1 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன க்யூபில் நம்ம அது ஃபுல்லாக oleic acid ஃபில் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 1 cm³ இருக்கும். ஓகே, ஸோ அதோட ஆல்கஹாலை நம்ம மிக்ஸ் பண்ணி எவ்வளோ சொல்யூஷன் உருவாக்குறோம், 20 cm³ சொல்யூஷனை உருவாக்குறோம். அப்போ இதில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுவோம், ஆல்கஹால் 19 cm³. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு 20 cm³ அளவுள்ள ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஆல்கஹாலும் ஓலிக் ஆசிட் மிக்ஸ் பண்ண சொல்யூஷன். இதோட ரேஞ்ச் அப்போ 20ல் 1/20 அப்படிங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ 20ல் 1% வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓலிக் ஆசிட் இருக்குது, மாலிகுல்ஸ் இருக்குது. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த இதோட சொல்யூஷனை எடுத்து அதில் 1 cm³. ஸோ இப்போ நம்ம வந்து சொல்யூஷன்லேருந்து 1 cm³ ஃபில் பண்ணுறோம் இந்த பாக்ஸில். அதை மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணுறோம். எதில் டைல்யூட் பண்ணுறோம், ஆல்கஹாலில் தான். மறுபடியும் ஆல்கஹால் டைல்யூட் பண்ணி மறுபடியும் அந்த சொல்யூஷன் ஃபைனல் சொல்யூஷன் உருவாக்குறோம். அது மறுபடியும் 20 cm³ அளவுக்கு நமக்கு கிடைக்கணும். அப்போ மறுபடியும் ஆல்கஹால் எப்படி மிக்ஸ் பண்ணணும், 19 cm³ தான் மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை நல்லா டைல்யூட் ஆக்கிறதுக்கு. ஏன்னா அது திக்கான லேயராக உருவாகும், சோப்பி ஸ்ட்ரக்சர்னு சொல்லியாச்சு. அதனால என்ன ஆகுது, நம்ம சிங்கிள் லேயரை நம்ம உருவாக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஆசிடை வந்து டைல்யூட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனில் 1%. ஸோ சொல்யூஷன் 20 cm³னா அதில் 1% இருக்கிற மாதிரி நம்ம இந்த இதை வந்து ஆல்கஹால் அந்த சொல்யூஷனை வந்து எடுத்தாச்சு.
ஓகே, ஓலிக் ஆசிட் சொல்யூஷனை எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஓலிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக 1/400 சென்டிமீட்டர் கியூப்ல இருக்குது. ஆல்ரெடி ஒரு 1/20 சென்டிமீட்டர் கியூப், மறுபடியும் ஒரு 1/20 சென்டிமீட்டர் கியூப். அப்போ 400 சென்டிமீட்டர் கியூப்ல ஒரு பங்கு தான் அந்த ஓலிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதுதான் இப்போ நம்ம ஃபைனலாக எடுத்துக்கிட்ட சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைனல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லைட்லி ஸ்ப்ரிங்கிள் சம் லைக்கோபோடியம் பவுடர். அந்த ட்ராப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செட்டப்பை உருவாக்கிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பவுலில் நம்ம லைக்கோபோடியம் பவுடர் அப்படிங்கிற பவுடரை வந்து நல்லா வாட்டர் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுறோம். லைக்கோபோடியம் பவுடருங்கிறது சும்மா வாட்டர் சர்ஃபேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்காக. வாட்டர் சர்ஃபேஸ் எது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் வாட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுறோம். இப்போ சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே அந்த பவுடர் தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆன் த சர்ஃபேஸ் வாட்டர் இஸ் லார்ஜ் த்ரூ, அது ஃபுல்லாகவே பரவிடுச்சு. ஓகே, இந்த செட்டப்பில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் 1 drop ஆஃப் த சொல்யூஷன் இன் த வாட்டர். இந்த வாட்டர் சொல்யூஷனில் ஒரு டிராப் வந்து நம்ம எடுத்தோம் பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஓலிக் ஆசிட் சொல்யூஷன் 1/400 ஃபைனல் சொல்யூஷன்லேருந்து ஒரு டிராப்பை எடுத்து இது உள்ளே விடுறோம். ஓகே, ஒரு டிராப்ஸ் எடுத்து அது உள்ளே விடுறோம். ஓகேவா? அந்த ஒரு டிராப்பை உள்ளே விடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைக்கோபோடியம் பவுடர்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தள்ளிட்டு என்ன பண்ணுது, இந்த மாலிகுல்ஸ் போய் ஃபில் ஆகிடுது. எதோட மாலிகுல்ஸ்? ஓலிக் ஆசிடோட மாலிகுல்ஸ் போய் ஃபில் ஆகிடுது. இப்போ ஓலிக் ஆசிட் ட்ராப் ஸ்ப்ரெட் இன்டு த தின் லார்ஜ் அண்ட் ரஃப்லி சர்க்குலர் ஃபிலிம் of molecular thickness on water surface. இந்த வாட்டர் சர்ஃபேஸ் மேலே ஒரு சின்ன லேயரா, தின் லேயரா, ஒரு சிங்கிள் மாலிகுல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு தின் லேயரா சர்க்குலர் ஷேப்பில் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகும். இப்போ உடனே நம்ம என்ன பண்ணிடணும், குயிக்லி மெஷர் த டயாமீட்டர் டி. இந்த சர்க்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது இல்லையா மாலிகுல்ஸ், அதோட டயாமீட்டரை வந்து நம்ம மெஷர் பண்ணிடணும். இப்படி சர்க்கிள் ஷேப்பில் தான் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் லேயரா. அப்போ அதோட டயாமீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், மெஷர் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேயர் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம டயாமீட்டர் டியை மெஷர் பண்ணிட்டோம். ஓகே, ஆஃப் த ஃபிலிம் ஆஃப் த கெட், அதுலேருந்து என்ன பண்ண முடியும், நம்மளால ஏரியா மெஷர் பண்ண முடியுமா? ஏன்னா சர்க்கிள் ஷேப்னு சொல்லியாச்சு, சர்க்கிள் ஷேப்பில் கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆகும்னு சொல்லியாச்சு, அது ஒரு தின் லேயர்னு சொல்லியாச்சு. அப்போ டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம ஏரியாவை நம்மளால மெஷர் பண்ணிட முடியும். ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் we dropped n drops in water. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 drop சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து n drop விடுறோம். ஓகே, ஸோ n drop விட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து வாட்டர் சர்ஃபேஸில் ஒரு சர்க்கிளை தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ அதோட வால்யூம் என்ன? லெட் வால்யூம் ஈச் ட்ராப், ஒவ்வொரு ட்ராப்போட வால்யூமும் பார்த்தீங்கன்னா v சென்டிமீட்டர் கியூப். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராப் விட்டுருந்தோம்னா 1v சென்டிமீட்டர் கியூப். 2 drop நம்ம விட்டோம் அப்படின்னா 2v சென்டிமீட்டர் கியூப். அதில் வாட்டரில் விழுந்த அந்த ட்ராப்போட வால்யூம். ஓகே, 2 drop விழுந்துச்சுன்னா 2v சென்டிமீட்டர் கியூப். இப்போ நம்ம n drop போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே n drop போடுறோம் அப்படின்னா nv சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ இப்போ நம்ம n drop வந்து இந்த வாட்டருக்குள்ளே விட்டுருக்கோம், n drop விட்டுருக்கோம். அப்போ nv சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் அதில் இருக்குது. எதோடது? அந்த மிக்ஸ் ஆன சொல்யூஷன் இருக்கக்கூட ஓலிக் ஆசிடோட வால்யூம். ஓகே, இப்போ அந்த சொல்யூஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணும். அமௌண்ட் ஆஃப் ஓலிக் ஆசிட் இன் த சொல்யூஷன். சொல்யூஷனுங்கிறது வால்யூம் பார்த்தீங்கன்னா NV. ஓகே, நம்ம அதில் ட்ராப் விட்ட சொல்யூஷனோட வால்யூம் வந்து NV, நம்பர் ஆஃப் ட்ராப் அண்ட் வால்யூம். ஓகே, அது கான்சன்ட்ரேஷன், மொத்த கான்சன்ட்ரேஷனில் அது எவ்வளோ பங்கு? இப்போ மொத்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ? 1 டிவைடட் பை 400 சென்டிமீட்டர் கியூப். இதான மொத்தமாக நம்ம எடுத்த சொல்யூஷனோட அளவு. அதில் NV வால்யூமை வந்து நம்ம வாட்டரில் விட்டுருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ஓலிக் ஆசிடோட அளவு பார்க்கணும்னா இந்த மொத்த அளவுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அதை டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இது கிடச்சிரும். ஓகே, next நம்ம this solution of olic acid
spread very fast on the surface of water and form a very thin layer of thickness T. அப்ப அது என்ன பண்ணுது, அந்த டிராப்ஸ் எல்லாம் ஒரு தின் லேயரா, அதாவது சிங்கிள் மாலிகுல் மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு லேயரா என்ன ஆகுது, வாட்டர் மேல ஃபார்ம் பண்ணுது. அப்ப அதோட திக்னஸ் வந்து T அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அந்த டீயை தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து T அப்படின்னு இங்கே மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் பாருங்க T அப்படிங்கிறது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த லேயரோட திக்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் திஸ் ஸ்ப்ரெட் டு ஃபார்ம் அ ஃபிலிம் ஆஃப் ஏரியாஸ் A cm3, இது நம்ம கண்டுபிடிச்சோம். டயாமீட்டர் கண்டுபிடிச்சு அதுலேருந்து ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் திக்னஸ் ஆஃப் த ஃபிலிம் T. அப்போ திக்னஸ் T வேணும்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் த ஃபிலிம் டிவைட் பை ஏரியா ஆஃப் த ஃபிலிம். அப்போ எவ்வளோ வால்யூம் டிராப்ஸு அந்த வாட்டர் மேலே பட்டு எவ்வளோ ஏரியாவை உருவாக்கியிருக்கு. ஓகே, ஸோ அது ரெண்டோட ரேஷியோ டிவிஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட திக்னஸ் கிடச்சிரும். அப்போ திக்னஸ் T ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஃபிலிம் இந்த டேர்ம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வால்யூம். அந்த வால்யூம் டிவைட் பை ஏரியா ஆஃப் த ஃபிலிம், அதோட ஏரியா. ஓகேவா, சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து திக்னஸ். இந்த திக்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வி அஷ்யூம் தட் த ஃபிலிம் ஹேஸ் மோனோமாலிகுலர் திக்னஸ், நம்ம என்ன நினச்சிருக்கோம், அது வந்து மோனோமாலிகுலர் திக்னஸ் தான் உருவாக்கியிருக்கு, அதாவது சிங்கிள் மாலிகுலை வச்சு தான் ஒரு லேயரை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம். அதனால் தென் திஸ் பிகம் த சைஸ் ஆர் டயாமீட்டர் ஆஃப் த மாலிகுல் ஆஃப் த ஓலிக் ஆசிட். இந்த திக்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலிக் ஆசிட் மாலிகுலோட டயாமீட்டர். இப்போ பாருங்கள், இந்த பிக்சரில் நம்ம இந்த திக்னஸ் அப்படின்னு போட்டோம், கண்டுபிடிச்சோம் இல்லையா. இது வந்து இந்த லேயர் தானே திக்னஸ் லேயரு. ஸோ இந்த திக்னஸ் லேயரில் ஒரு சிங்கிள் லேயர். அப்போ இந்த ஒரு மாலிகுலை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் திக்னஸ் தான். அப்போ இது அதோட டயாமீட்டராக நமக்கு ஆயிடுமா. அப்போ மாலிகுலோட டயாமீட்டர் நமக்கு கிடச்சிருச்சா. மாலிகுலோட டயாமீட்டரும் திக்னஸும் ஒன்று, அந்த லேயரோட திக்னஸும் ஒன்று. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுலோட திக்னஸ் அதாவது டயாமீட்டர் சைஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். த வேல்யூ ஆஃப் திஸ் திக்னஸ் கம் அவுட் டு பி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 10⁻⁹ மீட்டர். நம்ம கண்டுபிடிச்ச திக்னஸ் வந்து 10⁻⁹ மீட்டர் இருக்குது. அப்போ அந்த மாலிகுலோட டயாமீட்டரும் 10⁻⁹ மீட்டர் இருக்கும். இப்படி தான் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், நம்மளே எந்த மைக்ரோஸ்கோப்பையும் யூஸ் பண்ணாமல் ஒரு மாலிகுலோட திக்னஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா. ஸோ இப்போ இதில் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஓலிக் ஆசிடோட மாலிகுலோட திக்னஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட். ஓகே, இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.